வீட்டுல உள்ள செக்யூரிட்டி இருந்தோம் எப்படி சார் அவன் தப்பிச்சிருக்க முடியும்? என் பொண்ணு ரூம்ல பாம்பு வச்சிருக்கிறதா சொன்னான். அங்க பாம்பும் இல்ல மண்ணாங்கட்டியும் இல்ல. செக்யூரிட்டி ஆளுங்க வீடு முழுக்க அலசி பார்த்துட்டாங்க. அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னதுதான் அந்த பாம்பு விஷயம். நான் ஒரு முட்டாள், அதை நம்பிட்டேன். மிஸ்டர் வர்மா சார், என் வீட்டுல இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களை நம்ப முடியுமா? ஷூர் சார். அவங்கள பத்தி எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். எனக்கு எல்லார் மேலயும் சந்தேகம் தான், உன் மேல கூட. சார், மிஸ்டர் வர்மா, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் இறந்துட்டாங்கல்ல? ஆமா சார். இனி அவன் யாருக்காக உயிரோட இருக்கணும்? யாருக்காகவும் இல்ல சார். அப்போ அவன் உயிரோட இருக்க வேண்டாம். எஸ் சார். அர்ஜுன், நீ கொடுத்த செக்க கேஷா மாத்திட்டேன். இந்த பணத்தை பிடி. துப்பாக்கி ஒண்ணு வேணும் கேட்டிருந்தேன், என்னாச்சு? வாங்கி தர ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். லைசன்ஸ் இல்லாம கேட்கறதுனால பணம் அதிகமா செலவாகும். பரவாயில்ல. அர்ஜுன், உனக்கு துப்பாக்கி அவசியம் தேவையா? ஆமா. போராட்டம்னு வந்தா சாவு ரெண்டு பக்கமும் இருக்கும். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு எல்லாமா இருந்த எங்க அம்மாவும் என் தங்கச்சியுமே என்னை விட்டு போயிட்டாங்க. இனிமே நான் யாருக்கா உயிரோடு இருக்கணும்? இருபாரு, உன்னால முடியாட்டி சொல்லிரு. நினைச்சா என்னால இந்த ஊர்ல துப்பாக்கி வாங்க முடியும். கோச்சுக்காதப்பா, அந்த ஆளே ஏற்பாடு பண்றேன். அந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம்.